So what's the meaning of Daniel? தானியேலுக்கு என்ன அர்த்தம்? God is my judge. தேவன் என்னுடைய நியாயாதிபதி. God is my judge and he is your judge. He is the judge of all the nation. He is the judge of Israel. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி, உங்களுக்கும் ஒரு நியாயாதிபதி, உலகம் முழுவதுக்கும் அவர்தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். See, in the book of Daniel, God is revealed as a judge, that you can very easily see that. தானியேல் புத்தகத்தில் தேவன் தன்னை ஒரு நியாயாதிபதியாக வெளிப்படுத்துகிறார். So how relevant, the book is titled as Daniel, and in that book, now Daniel is also, he is naming himself as Daniel, the book is named after him, and God is a great judge. What a relevant message. சிந்திப்பதற்கு எவ்வளவு ஒரு ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் புத்தகத்திலும் தேவன் தன்னை நியாயாதிபதியை வெளிப்படுத்துகிறார். அதை எழுதின தானியேலுடைய பெயரிலுமே அவர் அப்படியாக வெளிப்படுத்துகிறார். From page to page, chapter to chapter, you can know that God is the judge. ஒவ்வொரு அந்த தானியேல் புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அதிகாரமும் தேவனே நியாயாதிபதி என்பதை வெளிப்படுத்துகிறது. Daniel, why did he write this book? தானியேல் ஏன் இந்த புத்தகத்தை எழுதுகிறார்? No, I told you that the context in which Daniel was in Babylon. தானியேல் பாபிலோனில் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை எழுதுகிறார். It was not a pleasant time. அது ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நேரம் அல்ல. After Daniel came to Babylon, after that the temple was destroyed. Daniel, so they were moving from back towards in Judea. தானியேல் பாபிலோனுக்கு வந்த பின்பு அவர்களுடைய எருசலேமில் இருந்த அந்த ஆலயமானது முழுவதுமாக இடிக்கப்பட்டு எரிக்கப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையானது இன்னும் மோசத்திலிருந்து படுமோசமாகிறது. So I told you that probably he was in his 20s or teenage, and probably more than 70 years were in past. Probably when Daniel wrote this, he was an old man. தானியேல் நேற்றே சொன்னேன் 20 வயது அல்லது 18 வயது இருக்கக்கூடும். 70 வருடம் கழித்து இந்த புத்தகத்தை எழுதுகிறார். எழுதும்போது அவருக்கு வயது மிக ஒரு முதிர் வயதில் இந்த புத்தகத்தை எழுதுகிறார் அவர். So I told you that exiles came as 3 spells. First one during this Joachim's time. So Daniel came, and after that Joachim's time, then after that Zedekiah's time. 3 times they came to Babylon. அதாவது இஸ்ரேல் மக்கள் 3 சிறைபிடிப்பில் அவர் பாபிலோனுக்கு வந்து சேர்கிறார்கள். முதலாவது யோயாக்கிம் ஆளுகை செய்யும் போது, இரண்டாவது மகன் யோயாக்கின் ஆளுகை செய்யும் பொழுது, மூன்றாவது அவருடைய சகோதரன் சிதேக்கியா ராஜாவாக இருக்கும் போது. So quite large people are in exile. So these people are asking the question, why are we here? That is one question. When will we get rid of this exile? These are the 2 questions they have in mind. அதிகமான மக்கள், இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அதிகமான மக்கள் சிறைபிடிப்பில் இருக்கிறார்கள் கைதிகளாக. அவர்களுக்கு 2 கேள்வி. ஏன் நாங்கள் இங்கு இருக்கிறோம்? தேவன் எங்களுக்கு ஏன் இதை அனுமதித்தார்? இரண்டாவது கேள்வி, எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? எப்பொழுது நாங்கள் இங்கிருந்து சொந்த நாட்டுக்கு போவோம்? So Daniel, now he read, of course, when you read Daniel chapter 9, you will understand. Daniel reads the book of Jeremiah, and from that he understands that God has a 70-year punishing period, and the punishing period is going to be over. தானியேல் 9வது அதிகாரத்தில் எழுதுகிறார். அவர் எரேமியா புத்தகத்தை வாசிக்கும் போது தெரிந்து கொள்கிறார் 70 வருடம் இந்த சிறைபிடிப்பு இருக்கும். 70 வருடம் முடிந்து தேவன் திரும்ப நாட்டுக்கு மக்களை அனுப்புவார் என்பதை புரிந்து கொள்கிறார். So now that the 70-year exile period is going to be over, so definitely Daniel was happy, and it's a very happy news that people can return back. இப்பொழுது அவருக்கு தெரிகிறது 70 வருடம் முடிந்து விட்டது. தானியேலுக்கு அது மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேவன் இப்பொழுது தனது பிள்ளைகளை சொந்த நாட்டுக்கு அனுப்புவார் என்று நம்புகிறார். Shall we read Jeremiah chapter 25 verse 11 and 12, and those who have taken please may read it. Jeremiah chapter 25 verse 11 and 12. 25 11 12. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்தின் இடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி. Okay, so I told you yesterday that these 70 years they had to go in exile so that the land will take rest for 70 years. That was because nearly 440 years they did not leave the land fallow.
70 வருடம் என்று சொன்னேன். அந்த 70 வருடம் அவர்கள் இல்லாத தேசமானது அது ஓய்வு நாளை அனுபவிக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 490 வருடங்கள் அவர்கள் தேவன் சொன்ன அந்த கட்டளை கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறார்கள். நிலத்திற்கு 7 வருடத்துக்கு ஒரு வருடம் அவர்கள் ஓய்வு கொடுத்திருக்க வேண்டும். So they also deviated from the book of Deuteronomy. உபாகம புத்தகத்தில் தேவன் அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொடுத்தார். சட்டத்தை மீறி விட்டார்கள் அவர்கள். They became idolaters. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காக மாறி போகிறார்கள். So now God wants to purify them. That is why he took them to Israel. இப்பொழுது தேவன் அவர்களை சுத்தம் செய்ய விரும்புகிறார். See, after this 70-year period, what is going to happen? God is going to punish Babylon also. That's another important thing. 70 வருடத்துக்கு பின்பு தேவன் என்ன செய்ய போகிறார்? பாபிலோன் ராஜ்யத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார், தண்டிக்க போகிறார். அதுவும் ஒரு ஆர்வமூட்டக்கூடிய விஷயம். Now you all know about the book of Psalms. நம்ம எல்லோருக்கும் சங்கீதம் தெரியும். Also in that psalm there is one psalm which talks about this exilic period. அந்த ஒரு சங்கீதமானது சிறைபிடிப்பின் சமயத்தை பற்றி பேசுகிறது. So Psalm 137. 137வது சங்கீதம். So the basic question is, how shall we sing the Lord's song in a strange land? We are in a strange land. People around us are asking us to sing the Lord's song. When we are in exile, when we are in trouble, when we sing that Jehovah is gracious, Jehovah is is able to deliver us, it will make fun. Because they are in imprisonment. கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி பாடுவோம்? நாங்கள் தேவனை துதித்து பாடின அந்த பாட்டை எல்லாம் நாங்கள் தேவனுடைய எதிரிகளுடைய நாட்டில் இருந்து கொண்டு கைதிகளாக எப்படி எங்களால் பாட முடியும் என்று சொல்லுகிறது அந்த வசனம். See the first verse. By the waters of Babylon, there we sat down and wept when we remembered Zion. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். And the last 2 verses. They ask God to take revenge. Now, that's what God is going to do that. Oh, daughter of Babylon, doomed to be destroyed. Please read. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதியடிக்கிறவன் பாக்கியவான். தேவன் இதை செய்கிறார் பின்பு. So here, as I told you, the Lord tells that after 70 years, they will be delivered. 70 வருடத்துக்கு பின்பு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே விடுதலையாக்கப்படுகிறார்கள். But at the same time, அதே சமயத்தில் God is talking about 70 weeks. We are talking about the present tribulation, present suffering. But a great tribulation is yet to come. No? You have to be delivered from that. That is more important than the shorter 70-year period. That's what he says. 70 வருடத்தை பற்றி படிக்கிறோம். ஆனால் 70 வருடத்தை பற்றி சொல்லும் பொழுது தானியேல் புத்தகமானது 70 வாரத்தை பற்றி பேசுகிறது. So the 70 வாரத்துக்குள்ளாக மகா உபத்திரவ காலத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற உபத்திரவத்தை பேசுகிறீர்கள். அதை விட முக்கியம் வரக்கூடிய உபத்திரவத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம். அதை குறித்து யோசியுங்கள் என்று தானியேல் சொல்கிறார். So the period of the Gentiles, the Gentile worldwide kingdom, it started with Babylon. And it has to come to an end. It will end when Christ becomes the king. புறஜாதிகளுடைய ராஜ்யம், அவர்களுடைய காலம், அது பாபிலோனில் ஆரம்பித்து கடைசியாக அது முடிவுக்கு வரும். It is true that Joachim, he died, and Joachim, he was taken captive, and Zedekiah was killed. All the Judaic kings, the last kings, they were all dead and gone. So we need a king who will sit on the throne of David forever and ever and ever to rule. It is until that time is the period of the Gentile. So the book of Daniel talks about that future time when Christ will rule. தானியேலுடைய சந்ததியில் வந்த யோயாக்கீம் சாகடிக்கப்படுகிறார். யோயாக்கீம் சிறைபிடிப்புக்கு அழைத்துச் செல்கிறார்கள். சிதேக்கியா கூட மரித்து போகிறார். ஆனால் தாவீதுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொன்னபடி அவரது சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்யும்படியாக ராஜாவாக இருக்க போகிறார். So then we also talked about how a person should live in the foreign land. That's what we saw yesterday. அந்நிய தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நேற்று தியானித்தோம். So basically Daniel and his friends, they made it a point, or they determined in heart not to defile them with the king's food. தானியேலும் அவருடைய நண்பர்களும் அந்த உணவினால் தங்களை திட்டுப்படுத்தல் ஆகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். So that really helps them to stand firm.
அந்த தீர்மானமானது அவர்கள் உறுதியாக இருப்பதற்கு உதவி செய்தது. That's a basic question. You are all youngsters. All the time you will not be with your parents, with your church. Certainly you will have to go to some land like Babylon-like land. So during that time, will you protect yourself? Will you take care of yourself? Will you make strong decisions to stand for Christ? Oh, that is very important. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சில பேர் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு இதுபோல தேவனுடைய பிள்ளையோட ஐக்கியம் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அங்கு தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத ஒரு புறச்சாதியில் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் தேவனுக்கு என்று சாட்சிகளாக வாழ்வதற்கு முடியுமா? அதற்கு நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களா? Okay, now we'll see the next session. The first chapter you can consider probably as an introduction. தானியேல் புத்தகத்தின் அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். முதல் அதிகாரமானது அது ஒரு முன்னுரையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். So the second part is from Daniel chapter 2 to Daniel chapter 7. So these chapters we are going to see. We may not be able to see every aspect in these chapters. இரண்டாவது பகுதி தானியேல் அதிகாரம் 2 இலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் இது சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் நாம் ஆழமாக தியானிக்க முடியாது. ஆனாலும் கூட நாம் மேலோட்டமாக அதை தியானிப்போம். Very interestingly, the chapters between 2 to 7 they were written in Aramaic language. இந்த அதிகாரம் 2 இலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் அது ஒரு அராமிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 1 and from 8 to 12 they were all written in Hebrew language. தானியேல் அதிகாரம் 1 8வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. I do not know why Daniel did it like that. It's like that you are reading a passage, a part of the passage is in Tamil and part of the passage is in Telugu. Now, is there any significance? There could be some significance. தானியேல் ஏன் அப்படி எழுதினார் என்பது நமக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒரு ஏதாவது எழுதுகிறீர்கள், படிக்கிறீர்கள், அதில் பாதி தமிழில் இருக்கிறது, மீதி பாதி தெலுங்கில் இருந்தால் அது என்ன ஒரு தனித்துவம் இருக்கிறது? கண்டிப்பாக தனித்துவம் இருக்கத்தான் செய்யும். So there is a possibility that passage with this written in Hebrew that was specifically for the Jewish people. தானியேல் எபிரேய மொழியில் எழுதின அந்த பகுதியானது குறிப்பாக எபிரேய தேவனுடைய பிள்ளைகளுக்காக எபிரேயர்களுக்கு எழுதப்பட்ட பகுதியாக இருக்கிறது. So the portion written in Aramaic that was probably for the Gentiles, for the people who were in Babylon. பாபிலோனில் வாழ்ந்த தேவனை அறியாத புறஜாதியர்களுக்காக குறிப்பாக அந்த வசனமானது அராமிக் மொழியில் தானியேல் எழுதியிருக்கிறார். So Aramaic was the lingua franca, that was the commercial and political language at that time. அந்த சமயத்தில் அரேபிய மொழியானது ஒரு அரசியல் மற்றும் மற்ற பொருளாதார ரீதியாக பயன்படுத்தின ஒரு மொழியாக இருந்தது. Please read Daniel chapter 2 verse 4. 2:4 வாசிக்கலாம். தானியேல் அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார். That Syria Base, that's Aramaic language. சீரிய பாஷை என்பது அராமிக் மொழி, அராமிய மொழி. See, from chapter 2 to chapter 7, they are arranged in a castic structure, that is X-like structure. X-like structure. அந்த இரண்டாவது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் அது ஒரு எக்ஸ் என்ற அந்த ஒரு வடிவமைப்பில் எழுதப்பட்ட மொழியாக பகுதியாக இருக்கிறது. See, when you read chapter 2, it is better you read chapter 7 also. 2 and 7, they have something in common. So it talks about the different kingdoms. இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்த உடனே 7வது அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இரண்டுமே அது ராஜ்யங்களை பற்றி சொல்லப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது. Then Daniel chapter 3 and Daniel chapter 6, it talks about the deliverance. அதிகாரம் 3 6 விடுதலை பற்றி, சுதந்திரத்தை பற்றி இது பேசுகிறது. Daniel 4 and 5, it talks about the judgment on the kings. 4 5 ராஜாக்கள் மேல் வரக்கூடிய நியாயத்தை பற்றி பேசுகிறது. So in Daniel 2, what do we see? See, most of things are revealed in the form of dreams and visions. இரண்டாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது? பெரும்பாலான சத்தியங்கள் எல்லாமே அவர்களுக்கு சொப்பனங்கள், கனவுகள், தரிசனங்கள் என்ற அந்த வகையில் வெளிப்படுத்தப்படுகிறது. So in Daniel chapter 2, what do we see?
Can you answer? Huh? தானியேல் 2 எதை பற்றி பேசுகிறது? What is the dream? அவருடைய கனவு என்ன? Yeah, very big statue. ஒரு பெரிய No, this statue talks about different kingdoms. You know that. சிலையானது ஒவ்வொரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது. In chapter 7, what do you see? அதிகாரம் 7 என்ன வாசிக்கிறோம்? You see different types of beasts. Now they also talk about different kingdoms. Gentle kingdoms. மிருகங்களை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு ராஜ்யத்தை பற்றி வெளிப்படுத்துகிறது. And in Daniel chapter 2 we see a very big stone, a stone which cannot be moved by hand. No, it strikes the statue and demolishes it. அதிகாரம் 7 இரண்டாவது அதிகாரத்தில் நாம் ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையை மோதி முழுவதுமாக அழித்து ஒழிக்கிறது. So in chapter 7 we see the son of man. ஏழாவது அதிகாரத்தில் ஒரு மனுஷகுமாரனை பற்றி we will see that in detail as we progress. நாம் ஒவ்வொன்றாக அதை தியானிப்போம். What do we see in Daniel 3? மூன்றாவது அதிகாரத்தில் Shadrach, Meshach, Abednego in the fiery furnace. அக்னி சூளையில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடப்படுவதை நாம் காண்கிறோம். So their faith is tested there. அவர்களது விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. So in chapter 6 அதிகாரம் 6 Daniel is in the lion's den. Yes. தானியேலானவர் சிங்க குகையில் போடப்படுகிறார். Daniel chapter 4 தானியேல் 4வது அதிகாரம் what happens? So it's a judgment of Nebuchadnezzar. He was judged. நேபுகாத்நேச்சார் அங்கு நியாயம் தீர்க்கப்படுகிறார். Then chapter 5 Belshazzar's judgment. பெல்தெஷார் அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார். Belteshazzar is Daniel. Belshazzar is the son of Nebuchadnezzar. Belshazzar. That is what we see. So this chaotic arrangement, if you read chapters accordingly, it will be very good for you. அது ஒரு எக்ஸ் வடிவத்தில் நீங்கள் மனதில் புரிந்து கொண்டு படித்தீர்களானால் இன்னும் அதோடைய அதை பற்றி அதிகமாக. So generally speaking, the first 6 chapters they give the historical account or historical narrative, and from chapter 7 to 12 it is more prophetical and more apocalyptic. But all these elements are found here and there in both places also. But முதல் 6 அதிகாரம் அது வரலாற்று ரீதியாகவும் 7 இருந்து 12 வரைக்கும் அதிகமாக தீர்க்கதரிசன பகுதியை மையமாக கொண்டிருக்கிறது. Okay, let's come to Daniel chapter 2. தானியேல் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். So here God reveals mysteries to Daniel. இங்கு தானியேலுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். So here the king is troubled because he has seen a dream which he was not able to understand. இங்கு தேவன் அவருக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். அந்த கனவுடைய அர்த்தம் அவருக்கு தெரிவதில்லை. So dreams are definitely troublesome. உண்மையாகவே கனவுகள் நமக்கு தொல்லையை கொடுக்கிறது. Especially during those times, people thought the dreams will have some impact on the real life. That's what they thought. அவர்களை பொறுத்தவரை அந்த காலங்களில் அவர்களுக்கு வரக்கூடிய கனவுகள் அந்த நடக்கக்கூடிய அந்த வாழ்வில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை கொண்ட மக்களாக அவர்கள் இருந்தார்கள். Even now many people think that dreams will have some impact on our life. இப்போதும் கூட மக்கள் கனவு வந்துச்சுன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்க யோசிச்சு பயப்படுறாங்க. There are many people, they can interpret the dreams also. அநேக மக்கள் கனவுகளை அவர்கள் கனவுக்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள், குறிப்பா கிறிஸ்தவ உலகத்தில். But certainly those dreams have no meaning. There's a possibility some dreams may come true. Some dream, what you go see in your dream, probably you may also see in the real life. That's possible. Those possibilities are there. But certainly God does not speak through dreams when He has already given us the word of God, as He did in the period of Daniel. சில சமயத்தில் நமக்கு வரக்கூடிய கனவுகளும் கூட நமது வாழ்க்கையில் வந்து பலிக்கலாம். ஆனால் ஒருபோதும் தேவன் ரெவலேட்டரி ட்ரீம்னு சொல்லுவாங்க அல்லவா, அதாவது தேவன் சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர் வேதத்தை எழுதும்போது பயன்படுத்தினதை போல இப்பொழுது ஒருவருக்கும் கர்த்தர் என்ன செய்வதில்லை, கனவுகள் மூலமாக சத்தியங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. So Nebuchadnezzar here a dream, but no one could interpret it. நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் கனவை கொடுத்தார், ஆனால் அந்த கனவை அவருக்கு விளக்கிச் சொல்வதற்கு யாரும் இல்லை, அவருக்கும் தெரியாது. But here the human wisdom fails, human power fails. அங்கு மனிதனுடைய அதிகாரம் தொட்டுவிட்டது, மனிதனுடைய ஞானம் தொட்டுவிட்டது. Interestingly, in the first chapter we saw that the king gave special training for
these boys who came from Judea, ஆனால் அதிகாரம் 1 இந்த ராஜா யூதாவிலிருந்து வந்த மக்களுக்கெல்லாம் இதுபோல அறிவிலும் புத்தியிலும் தேர்வதற்கு விசேஷித்த பயிற்சியை கொடுக்கிறார். ஆனாலும் கூட அவர்களால் முடியவில்லை. see, man's wisdom fails. மனிதனுடைய ஞானம் தோற்று போகிறது. So I know we cannot read the entire passage and I cannot explain everything because there are important portions that are yet to come. So I do not want to dwell upon this for a longer time. இதுக்கு பின்பு நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது நிமித்தம் இதில் அதிகமான நேரம் செலவழிக்க முடியாது. So here the king is perplexed and is all the more perplexed. Even the wise men, they could not answer his dream. அந்த கனவின் நிமித்தம் அவர் மிகவும் குழம்பி போகிறார். அது மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருந்த அநேக ஞானவான்களுக்கும் கூட அது தெரியவில்லை என்பது இன்னும் ஒரு குழப்பத்தை அதிகப்படுத்துகிறது. So then he finally decided to kill those wise men if they are not able to answer. Now they got the thing is they got to tell the dream and they have to give the interpretation. So the wise men, they answered that no one will be able to do that. So the king decided to kill them. கடைசியாக அவருக்கு கோபம் வருகிறது. இருக்கிற எல்லா ஞானவான்களையும் கொன்று போடுங்கள் என்கிறார். அவர் கொடுத்த நிபந்தனை என்ன? கனவுக்கு விளக்கம் மட்டுமல்ல, கனவையும் சொல்ல வேண்டும், அந்த கனவுக்கான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும். யாரும் முடியாத நிமித்தம் எல்லாவற்றையும் கொன்று போட அவர் கட்டளையிடுகிறார். So finally the matter comes to Daniel. கடைசியாக தானியேலுக்கு அந்த விஷயம் தெரிய வருகிறது. What did Daniel do? தானியேல் என்ன செய்கிறார்? No, he discussed the matter with his friends Hananiah, Mishael, Azariah, with whom his companions. He is sharing the matter with them. அவர் அந்த விஷயத்தை தனது நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார், விவாதிக்கிறார். Then they decided to seek God and they prayed to God. தேவனிடத்தில் ஜெபித்து உதவி பெற அவர் விரும்புகிறார். And he is praying that none of the wise men to be destroyed. அவர் எந்த ஞானவானும் கொல்லப்படக்கூடாது என்று ஜெபிக்கிறார். So finally God reveals. Now he get the revelation from God and he gets the meaning of the dream. He get the dream and the meaning of it. கடைசியாக தேவனிடத்தில் ஜெபித்தபோது தேவன் அந்த கனவையும் அவருக்கு கொடுக்கிறார், கனவுக்கான விளக்கத்தையும் அவருக்கு. Please read Daniel chapter 2 verse 21. 2:21. யாராவது வாசிக்கிறீங்களா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். So that is what God is doing. So he is saying, he is telling that he is going to change the kings and the kingdoms, and that is what revealed to Daniel. தேவன் அவர் ராஜாக்களை மாற்றுகிறார், ராஜ்யங்களை மாற்றுகிறார், அதை தானியேலுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். So the statue, no, அந்த சிலையானது, the head was made of gold and the chest of silver, then belly of bronze and legs of iron and subsequently iron and clay. தலையானது அது பொன்னினாலும், தோலானது அது மார்புப்பகுதி வெள்ளியினாலும், then belly bronze, கயிற்று பகுதி வெண்கலத்தினாலும், பின்பு கால்கள் இரும்பும் பாதங்கள் இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருக்கிறது. See, Daniel is telling that O king, you are the head. You are the head, that head, and you are gold, and your period will be very glorious. That's what he is saying. ராஜாவே, நீர்தான் அந்த பெரிய தலையாக இருக்கிறீர், உமது ராஜ்யமானது மிகவும் மகத்துவமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். And subsequently there are other kingdoms. மற்ற ராஜ்யங்களை பற்றியும் கூட தானியேல் அவருக்கு சொல்லுகிறார். So here we do not see exactly which part is equal to which kingdom, but general understanding is the silver part is Medo-Persian kingdom. இங்கு வெள்ளி என்ற அந்த பகுதியானது மேதிய பெர்சியா, இதற்கு பின்பாக வரக்கூடிய மேதிய பெர்சிய ராஜ்யமாகும். Then the next kingdom is Greece, Greek kingdom, bronze. வரக்கூடிய வெண்கலமானது கிரேக்க ராஜ்யம். Then finally Rome, இரும்பு என்பது ரோம் ராஜ்யம். So these are the greater Gentile world powers. இது புறஜாதிகளுக்குரிய அந்த ராஜ்யத்தில் அதிகமான அதிகாரம் பெற்ற அந்த ராஜ்யங்களாகும். So Babylon, Medo-Persia, பாபிலோன், மேதிய பெர்சியா, Greece, கிரேக்க, ரோம் ராஜ்யம். And finally one more kingdom is going to come. That is more important. கடைசியாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இன்னொரு ராஜ்யம் வரப்போகிறது. So the head of gold is not going to stand forever. That is the news.
அந்த தலையும் வெண்கலம் பொன்னும் ஆகிய தலை வெள்ளியாகிய மார்பு அந்த ராஜ்யம் முக்கியம் அல்ல. அது என்னென்னைக்கு இருக்க போவது கிடையாது. The good news for Babylon is the head was gold, but the bad news for the king, Babylonian king is it's going to be destroyed. It's going to be like a dust. பாபிலோன் ராஜ்யத்துக்கு நல்ல செய்தி என்னவென்றால் அவர்கள் தங்கத்தை போல ஜொலிக்கக்கூடிய மகத்துவம் உள்ளவர்கள். கெட்ட செய்தி என்னவென்றால் அது அழிய போகிறது. So please read Daniel chapter 2 verse 32 and 35 and subsequently verse 45. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அப்பொழுது அந்த இரும்பு களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. கால்விரல்கள் பாதி இருமும் பாதி 245 is the இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். So this big stone will become mountain and it will fill the whole earth. Is it not there? இருக்குண்ணா. Please. The stone will fill. Which verse? 35. 45 இல்லையோ? Okay. Okay, that means அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. So all the Gentiles kingdoms, they are going to give way to the future kingdom. Now it talks about rock and it talks about it's going to fill the whole earth and it's like a big mountain. அந்த புறஜாதிகள் யூதர்கள் அல்லாத அந்த ராஜ்யம் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனது ராஜ்யமானது முதல் பெரிய ஒரு கல்லாய் காணப்படுகிறது. பின்பு பூமி எங்கும் நிரப்பக்கூடிய மிகப்பெரிய பர்வதமாக அது மாறுகிறது. So Daniel understands that a world empire and an eternal kingdom is going to come. That is what he understands now. தானியேல் உலகத்தில் வரக்கூடிய மனித ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார். பின்பு உலகமெங்கும் இருக்கக்கூடிய நித்தியமான தேவ ராஜ்யத்தை பற்றி அவர் அறிந்து கொள்கிறார். So at this place, no, we are not very sure, that the rock is Christ or he is going to fill the whole earth with his kingdom. It's not told very clearly, but we can understand in a seed form. அந்த கல்லானது இயேசு கிறிஸ்துவாகவும் மிகப்பெரிய பர்வதமாக மாறக்கூடியது இயேசுடைய ராஜ்யமாகவும் இங்கு தெளிவாக சொல்லாவிட்டாலும் கூட நாம் அதை வரலாற்றில் புரிந்து கொள்கிறோம். So parallelly I told you that you have to read chapter 2 and then chapter 7. So let's come to chapter 7. ஏற்கனவே சொன்னேன், 2ஆம் அதிகாரத்தை வாசித்த பின்பு அதிகாரம் 7ஐ வாசிக்க வேண்டும் என்று. நம்ம 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். So in chapter 2 who dreams? In chapter 2 who dreams? 2ஆவது அதிகாரம் யாருடைய கனவு? தானியேலுடைய கனவு அது. So what is so special? Here Daniel sees 4 types of beasts. There we saw different parts of the statue. Now the parallel here is 4 types of beasts. இங்கு தானியேல் அங்கு நாம் 4 வகையான பகுதிகளாக ஒரு சிலையில் பார்த்தோம். இங்கு தானியேலானவர் 4 மிருகங்களை அடுத்தடுத்து பார்க்கிறார். So 4 different kings. The kings, they behave like beasts. 4 வகையான ராஜாக்கள் மிருகத்தை போல நடந்து கொள்கிறார்கள். So that is the reason so they are very ferocious and they are no one has seen such an animal, no? It's like an animal, hybrid animals. Such animals you cannot see in real life. Now that is why we say these are apocalyptic literature. கனவில் கண்ட அந்த மிருகங்களானது அது ஒரு ஹைபிரிட் மிருகத்தை போல கொடூரமான இரண்டும் கலந்து காணப்படுகிறது. அது நிஜத்தில் அப்படி இருப்பது கிடையாது. அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா apocalyptic literature என்று சொல்கிறோம், இலக்கியம் என்று சொல்கிறோம். So the first beast looks like a lion and it has wings. Now have you ever seen any
animal with wings like birds? No, you have not seen it. முதலாவது சிங்கம் போன்ற ஒரு உருவத்தை பார்க்கிறோம். So அதற்கு கழுகை போன்ற சிறைகள் இருக்கிறது. அப்படியே பார்த்திருக்கிறோமா? So this is like a mythological animal. But anyway, that is equivalent to Babylonian kingdom. And next one, which is Medo-Persia, and the next one is Greece, and next one is Rome. These kingdoms are represented here. There are different views are there, but this is a general agreement. சிங்கம் போன்று இருப்பது பாபிலோன், அதுக்கு பின்பாக வரக்கூடியதெல்லாம் மேதிய பெர்சியா, கிரேக்க, ரோம ராஜ்யங்கள். So in chapter 2, ultimately we saw a big stone. Now at the end, what do we see here? Daniel chapter 7, verse 13 and 14. 17, 13, 14 வாசிக்கலாம். Please read. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு. So here it says someone like son of man. இங்கு மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வந்தார் என்று வாசிக்கிறோம். So far we saw the beast. But now we are going to see a person who is like man, son of man. இதுவரைக்கும் நாம் மிருகத்தை பார்த்து கொண்டிருந்தோம், இப்பொழுது மனிதனுடைய உருவத்தை பார்க்கிறோம். So that means this person's kingdom will be totally different. It will be gracious. அது என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பாக இருந்த மிருகத்தை ஒப்பிட்ட அந்த ராஜ்யங்களை விட இந்த ஒரு ராஜ்யமானது கிருபையுள்ளதாக இருக்கும் என்று. Please read. வாசிப்பா. 13 and 14. Yeah. 13, 14. சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். So here we see about Son of Man. The Son of Man is going to come and he is going to rule. All the people are going to surrender their leadership to him and he is going to bring a peaceful life. இங்கு ஒரு மனுஷகுமாரன் வரப்போகிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார். அவரது அதிகாரத்திற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கீழ்ப்படிய போகிறார்கள், கீழ்ப்படிந்து அவரை சேவிக்க போகிறார்கள். So who is this Son of Man? இந்த மனுஷகுமாரன் என்பவர் யார்? So in chapter 7, we read that he comes in the clouds and he goes near to the ancient of days. All those things are, we can read it. வாசிக்கிறோம், அங்கு ஒரு நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டில் இருந்தார் வாசிக்கிறோம். அவரிடத்தில் இவர் போவதை போல வாசிக்கிறோம். So when time permits, please read the entire chapter. That will do good to you. When Jesus Christ was on the face of the earth, he identified himself with the Son of Man. That is very important. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று அடையாளப்படுத்துகிறார். So many people think they do not rightly understand the word Son of Man. Son of Man, மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளாத மக்கள் உண்டு. Who is a Son of Man? Son of Man is a man. Man's son is son. Man. That's what we think. Okay, there is a humanity aspect is there, but beyond that, this messianic identity, the one who is going to come from the clouds and is going to go near to the ancient of days and who is going to claim the whole earth's administration. That is the role of Son of Man. So Jesus Christ is claiming to be that Son of Man. That is what irked the Pharisees and Sadducees. மனுஷகுமாரன் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன புரிகிறது? ஆமா, மனுஷனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான், அவனு மனுஷன். அவன் அப்படி இல்லை. தானியேல் புத்தகத்தில் மனுஷகுமாரன் என்பவர் யார்? இங்கு மேகங்களோடு வந்து நீண்ட ஆயுசுள்ள அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் சென்று அவர் ராஜ்யங்களை பெற்றுக்கொள்கிறார். அந்த மனுஷகுமாரன் தான் நான் என்பதை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த போது பரிசேயர் சதுசேயர்கள் சொல்லுகிறார். நான் தான் மனுஷகுமாரன், தானியேல் சொல்லப்பட்ட மனுஷகுமாரன் நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். What do we read in Acts chapter 7? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் What do we read? Please tell. அப்போஸ்தலர் 7 என்ன வாசிக்கிறோம்? Yeah. ஸ்தேவானுடைய பிரசங்கம். Testimony of Stephen. ஸ்தேவானுடைய சாட்சியை வாசிக்கிறோம். So he is narrating the history of Israel. அவர் இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வரலாறை அவர் மிகவும் தெளிவாக விளக்கி சொல்கிறார். At the end, what was the dispute? What was the dispute? So see, Stephen is saying that Jesus Christ rose again. All the Pharisees, Sadducees and others, they are saying Jesus Christ is an ordinary person. He is killed. His life ended. There is nothing beyond that. That's what the others are saying.
அங்க பிரச்சனை But என்ன? Stephen is saying that Jesus Christ rose again. He is living. That's what Stephen says. பிரச்சனை என்ன? அங்கு ஸ்தேவானவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று. மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் இல்லை, சாதாரண மனிதன் வந்து பிறந்தார், இறந்து விட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவான மனுஷகுமாரன், அவர் மரித்து உயிரோடு எழுந்து இப்போதும் ஜீவிக்கிறார் என்று அவர் விளக்குகிறார். அதை They were giving a very patient hearing to his historical narrative, but at one point they started stoning him and they killed him. அவர் இஸ்ரவேலுடைய வரலாற்றை எல்லாம் தெளிவாக விவரித்து சொல்லும் பொழுது பொறுமையாக கேட்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவன் பேச விடாமல் கல்லடித்து அடித்து கொண்டு விடுகிறார்கள். Chapter 7 verse 15, 55 and 56. 7, 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து gazed into heaven. Yes, very good. தேவனுடைய மகிமை. So he saw the glory of God. That clouds, yes. தேவ மகிமையை காண்கிறார் அவர். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறார். Yeah. So this Daniel's vision, the ancient of days and the son of man near, that's what he sees. So he see whom did he see? Jesus. First thing is Jesus. அதாவது அவர் அங்கு ஒரு காட்சியை காண்கிறார் பரலோகத்தில். பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்தில் மனுஷர் நிற்பதை, ஆனால் மனுஷர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து நிற்பதாக காண்கிறார் அவர். 56, 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன். So son of man standing. First he says Jesus is standing. Second he says son of man is standing. So that means Jesus is equal to son of man. That's what he says. பிதாவாகிய தேவனுக்கு வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பதாக சொல்கிறார். அதற்கு பின்பாக மனுஷகுமாரன் இருப்பதாக சொல்கிறார். ஆகவே மனுஷகுமாரன் என்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லும் பொழுதுதான் அவருக்கு மரணம் கிடைக்கிறது. So the people killed him. அவரை கொன்று விடுகிறார்கள். So now from the New Testament we understand that this son of man is Jesus and Jesus is the son of man. He is the one who is going to rule the entire earth. That's what we see. நம்ம இந்த வெளிச்சத்தில் தானியேலை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது மனுஷகுமாரன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும் அவர்தான் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்ய போகிறவர் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மனுஷகுமாரன் தான் என்பதை புரிந்து கொள்கிறோம். So let's come to Daniel chapter 3. நாம் தானியேல் புத்தகத்துக்கு வருவோம். So in Daniel chapter 3, faith is tested, faith is in the fire. விசுவாசமானது அக்னியினால் சோதிக்கப்படுகிறது. So what was the problem here? இங்கே பிரச்சனை என்ன? Between chapter 2 and chapter 3 probably 20 years would have passed. அங்கு அதிகாரம் 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட காலம் 20 வருடம். It is probably during such period the Jerusalem was destroyed and the temple was set to fire. அந்த 20 வருட காலத்தில் தான் எருசலேமானது எரிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, ஆலயமானது ஒன்றுலாம் போகப்படுகிறது. So probably impacted by the dream that Nebuchadnezzar had, he wanted a big statue, and the statue was 90 feet height and 9 feet breadth. அதற்கு பின்பாக அத முழு வெற்றி கிடைத்ததுக்கு பின்பாக அதோடைய வெளிப்பாடாக என்னவோ அவர் பெரிய ஒரு சிலையை நிறுத்தி அதை எல்லாரும் வணங்க சொல்கிறார். So everybody has to worship that idol. That idol probably it was the idol of Nebuchadnezzar, we do not know. So people are forced to worship the idol. ஒரு பெரிய சிலையை நிறுத்தி எல்லாரும் அந்த சிலையை ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஒருவேளை சிலையானது நெபுகத்நேச்சர் உருவாக கூட இருக்கலாம். So when you learned the book of Daniel, Revelation, now you can understand Daniel and Revelation has a lot of things in common. Some things are started from Daniel and those things are developed in the book of Revelation. நாம் இப்போ தானியேல் புத்தகத்தையும் படித்து வருகிறோம், வெளிப்படுத்தலும் படிக்கிறோம். தானியேல் புத்தகத்தில் அங்கு ஆரம்பிக்கக்கூடிய விஷயமானது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிறைவடைகிறதை நாம் காண முடியும் நம்மால். So here what happens to Shadrach, Meshach and Abednego? இங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன நிகழ்கிறது? And here we do not read about Daniel, we do not know what happened to Daniel. But they were forced to worship the Lord, worship the statue. இங்கு தானியேலுக்கு என்ன நிகழ்ந்தது தெரியவில்லை, அவரை பற்றி வாசிப்பதில்லை. ஆனால் அவர்கள் இந்த மூவரும் சிலையை வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். So what was their response? That's important. The whole earth, whole world, everybody, they were flat. They worshipped the idol. But these were the three persons, they stood straight. அந்த காலகட்டத்தில் அப்பொழுது இருந்த சகல அவருடைய ராஜ்யத்தில் இருந்த எல்லா மக்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார்கள், இந்த மூன்று பேரை தவிர. So that's the basic question. When the whole earth is doing something wrong, can you stand alone? That's the question. கேள்விதான் இங்கு. உலகம் எங்கும் தவறாக செய்யும் பொழுது நீங்கள் மட்டும் எதிராக நிற்க முடியுமா, நிற்க வேண்டுமா? So usually our basic
Answer is, no, everybody does. Now, why do you do this? Everybody does this. ஏன் செய்றீங்க? எல்லாரும் செய்றாங்க. I remember the incidents where Jesus Christ drove demons into pigs. So the pigs, they ran towards the sea to die. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாழ்ந்தபோது நடந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. அங்கு இயேசு பிசாசை துரத்துகிறார். அந்த பிசாசு பன்றிக்குள்ளாக போய் அந்த பன்றி எல்லாம் போய் கடலுக்குள் மாழ்ந்து விடுகிறது. So one pig is asking the other pig, where are we running? ஒரு பன்றி இன்னொரு பன்றி பார்த்து கேட்டா, எங்கடா போயிட்டு இருக்கீங்க? Don't worry about that. Every pig is running. So you think every pig will be wrong? அதை பத்தி உனக்கு என்ன? 1900 பண்ணி ஓடிட்டு இருக்குது, நீ மட்டும் நேரத்து கேள்வி கேட்டுக்கிற, தப்பா ஓடிடும், வா நம்மளும் ஓடுவோம். So that is our argument. Everybody does this. Everybody does this. நம்மளோட இதெல்லாம் உலகத்தை எல்லா பண்ணிகளும் அப்படி இருக்கும் போது நம்மளும் அப்படியே இருப்போம். But here Shadrach, Meshach and Abednego, they were distinct, they were different. Now this was made possible because in chapter 1 they determined in their heart that decision stood very strong, whether somebody will fall or otherwise we will stand still. That was their response. ஆனால் அதிகாரம் 3 வித்தியாசத்தை பார்க்கிறோம். அங்கே எல்லா பண்டிகைகளும் படுத்து கிடக்கும்போது சிங்கம் போல இவர்கள் 3 மட்டும் எழுந்து நிற்கிறார்கள். காரணம் என்ன? அதிகாரம் 1 அவர்கள் இருதயத்தில் அவர்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். So please read Daniel chapter 3 verse 17 and 18. 3:17-18. Please read. ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுதே என்றார்கள். Our God is able, but even if it does not, now we are not going to worship you. விடுவிக்க தேவன் போதுமானவர், ஆனால் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். O king, that we will not serve your gods. ராஜாவே, நான் ஒருபோதும் உங்களுக்கு பணிந்து கொள்வதில்லை. Oh, what a boldness, no? They have. என்ன ஒரு தைரியம். We are having the camp. We are having camp. நமக்கு இது போல முகாம்கள் உண்டு. We have to take leave for 3 days. நான் 3 நாட்கள் லீவ் எடுக்க வேண்டும். We have to go to the head of the department. HOD இடத்துல போய் பர்மிஷன் கேட்க வேண்டும். This is your right. To take leave is right. அதாவது லீவ் என்பது உங்களது உரிமை. But this person to go to that head of the department, he trembles. Will he give leave? Will he not give leave? What else? No, I will not ask. Let it go. That's what we say. Most of them, this is what happens. We fear the people. But here what happens? They not fear. They ask, go king. We will not do that. That's what they say. இது போல கேம்புகளுக்கெல்லாம் லீவ் எடுக்கும் பொழுது நாம் மெழுதியை எடுத்து சென்று கேட்டால் தருவானா மாட்டாரா நடுங்கி கொண்டே இருக்கிறோம், கேட்பதில்லை. ஆனால் இங்கு இவர்கள் தைரியமாக ராஜாவிடத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். So the people are thrown into fiery furnace. அக்னிச்சுனையில் அவர்கள் போடப்படுகிறார்கள். But the miracle happens. So not only 3 persons, the 4th person is also there. அங்கு 3 நபர்கள் இல்லை, 4வது நபராக ஒருவர் காணப்படுகிறார். He looks like the Son of Man. Probably he was Jesus Christ, God incarnate. மனுஷகுமாரனுக்கு ஒத்த சாயலில் வாசிக்கிறோம். ஒருவேளை இயேசுவாக அவர் இருக்க. But such things will it happen to us? Will such things happen to us? நமக்கு இது போன்ற நிகழ்வு நடந்தால் நாம் என்ன செய்வோம்? There's a possibility. Sometimes it can happen. God can deliver us. நமக்கு நடக்கலாம், தேவன் விடுவிக்கலாம். But if God does not deliver us, the one promise is that He will be with us. That's a definite promise. கர்த்தர் நம்மை விடுவிக்காமல் போனாலும் கூட நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருப்பார் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. Certainly our faith will be tested. There is no doubt about it. நிச்சயமாக நமது விசுவாசமானது சோதிக்கப்பட்டே ஆகும். So for some people it is fiery furnace. For some people it is the lion's den. சில மக்களுக்கு அது அக்னிச்சூளை, சில மக்களுக்கு அது சிங்க குகை. So what happened in the lion's den? சிங்க குகையில் நடந்தது. Here who is thrown into? யார் அங்கே போடப்படுகிறார்? Now earlier it was Nebuchadnezzar, Shadrach, Meshach, Abednego. Now Daniel is thrown into the lion's den. இதுக்கு முன்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இப்பொழுது தானியேலுக்கு வருகிறது. But now the kingdom is changed. You understand? This is not the Babylonian kingdom, this is next kingdom. வேறு ராஜ்யம் மாற்றப்படுகிறது. So here what happens? Now Daniel, now he was compelled to worship the king alone. Earlier it was the image, now the king alone. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் சிலையை வணங்க சொல்கிறார்கள். இங்கு தானியேலுக்கு வந்தபோது
தேவனிடத்தில் போய் ஜெபிக்க கூடாது, ராஜாவிடத்தில் மட்டும் தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். So no prayer is allowed to any gods, only to the king. எந்த கடவுளிடத்திலும் ஜெபிக்க கூடாது, ராஜாவிடம் மட்டும் தான் ஜெபிக்க வேண்டும். But what did Daniel do? தானியேல் என்ன செய்கிறார்? It was his regular practice to pray to Yahweh. He continued that practice. அவர் எப்பொழுதும் போல அந்த யாவே கடவுளுக்கு முன்பாக ஜெபித்தது போலவே அப்போதும் வானத்தின் பலகணியை, வீட்டின் பலகணியை திறந்து வானத்தை நோக்கி ஜெபிக்கிறார். Daniel chapter 6 verse 10. 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Yeah, it was his practice. Praying was his practice. Now praying is not an accident for him. It was his regular practice. He continued praying. எப்போதும் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அல்ல, எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு அன்றாட பழக்கமாக அவருக்கு இருந்தது. So here also the Daniel's faith is tested and he came victoriously. இங்கும் கூட அவர் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, ஆனால் வெற்றியோடு வெளிவருகிறார். Yes. So now coming to chapter 5 and we'll come to chapter 4 and 5. 4-5. And chapter Daniel in chapter 4 what do we see? The Nebuchadnezzar's pride. இங்கு அதிகாரம் 4இல் நேபுகாத்நேச்சாருடைய அகம்பாவத்தை நாம் பார்க்கிறோம். See chapter 4 verse 30. 4:30. It's not this great Babylon that I have built. That's what he says. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. So here also the Nebuchadnezzar he dreams. Now what was the dream? இங்கும் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு? In that dream he saw a big tree and finally that tree was cut off. ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறார், கடைசியில் மரம் வெட்டப்படுகிறது. So Daniel is giving his explanation. Daniel, you are that Daniel is saying, a king, you are the tree, and if you are not going to repent, you will be cut off. That's what he said. ராஜாவே, நீர்தான் அந்த பெரிய மரம், நீ மனம் திரும்ப விட்டால் வெட்டி போடப்படுவீர் என்று சொல்கிறார். But what happened? என்ன நடக்கிறது? Nebuchadnezzar did not listen to Daniel. He was so he was full of pride, and as a result he was driven away from his kingdom and he grazed in the field like an animal. தானியேலுக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து அந்த அகம்பாவத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யமானது பறிக்கப்படுகிறது. அவர் ஒரு மிருகத்தை போல அவர் 7 வருடங்களுக்கு மேலாக அங்கு கிடக்கிறார். But at one point of time he repents and he looks to God and he was delivered. ஆனால் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தில் ஒருபுறம் அவர் மனம் திரும்புகிறார். மனம் திரும்பின பின்பு தேவன் அவருக்கு இழந்த மகிமையை மீண்டும் தருகிறார். Daniel chapter 4 verse 37. 4:37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்கள் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். Very good. So pride brings downfall, humility brings restoration. அகம்பாவம் மனிதனுக்கு தாழ்ச்சியை கொண்டு வரும், தாழ்மை உயர்வை கொண்டு வரும். So at least in chapter 4 the king Nebuchadnezzar repents. அதாவது அவர் முதலாவது பெருமை அடைந்தாலும் கூட பின்பு மனம் திரும்பி தன்னை தாழ்த்துகிறார். So he repents, as a result he was restored back. அவர் மனம் திரும்பின நிமித்தம் அவர் மீண்டுமாக அவருக்கு இழந்த மகிமையான தரப்படுகிறது. And he acknowledges Yahweh. தேவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் ஒத்துக்கொள்கிறார். But in Daniel chapter 5 அதிகாரம் 5இல் no, his son Belshazzar, he was much more prideful. ஆனால் 5வது அதிகாரத்தில் அவருடைய மகன் பெல்ஷாசார் வருகிறார். அவரை விட மிக அகம்பாவம் பிடித்தவராக காணப்படுகிறார். Now what did he do? அவர் என்ன செய்கிறார்? He takes some of the vessels which were taken from Jerusalem temple and he is using and misusing that. எருசலேம் ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த தேவனது அந்த பொற்பாத்திரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். So that is a symbol of Yahweh. And anything Yahweh thinks he should have been very careful, but he dealt it very carelessly. அது தேவனுடைய ஆலயத்தில் எடுக்கப்பட்ட பொருளாக இருக்கிறபடியினால் அது தேவனை அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆகவே யாவே தேவனுடைய பொருள் எதுவாக இருந்தாலும் கூட அதை பயபக்தியோடு கையாண்டிருக்க வேண்டும் அவர். So he saw a handwriting on the wall. Some hand was writing something else, and so he was frightened. He did not know what to do.
அங்கு ஒரு மனிதனுடைய விரல் போன்ற ஒரு பொருள் எழுதப்படும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அவர் முழங்காலெல்லாம் அடித்துக் கொண்டு அவர் கதறுகிறார். So here also Daniel was brought and he gave the explanation to that writing. இங்கும் தானியேல் வரவழைக்கப்படுகிறார், அதன் விளக்கத்தை அவர் சொல்கிறார். Daniel chapter 5 verse 25 to 27. 5:25. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கல் உபாசன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். Yeah, you have been weighed and in the balance now you are found wanting. நீ தராசில் நிறுத்தப்பட்டாய், நிறுக்கப்பட்டு நீ நிறைவுள்ளவனாய் காணப்படவில்லை. As a result, on chapter 5 we read that his kingdom was removed, and next these Mede and Parsis, they came and took over the kingdom of Babylon. ராஜ்யம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அது மேதிய பெர்சிய ராஜாக்களுக்கு தரப்படுகிறது. And here this Belshazzar's case, he did not repent. இங்கு பெல்ஷாத்சார் அவர் மனம் திரும்பவில்லை. And as it was promised earlier, the Babylonian kingdom comes to an end. ஏற்கனவே முன்பு சொன்னபடி அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு வருகிறது. And these people in Babylon, no, they never thought they could be defeated. பாபிலோனில் இருந்த மக்கள் ஒருபோதும் தாங்கள் தோற்கடிக்கப்படுவோம் என்பதை நம்பவே இல்லை. So during this time, they were all drunk and they were not in a mood to think. ஆகவே இங்கு எல்லோரும் குடித்து வெறித்து யோசிப்பதற்கு கூட மனதில்லாமல் இருக்கிறார்கள். So the next king who came against Babylon, he played a trick on them. அங்கு இவர்களை ஜெயிக்க வந்த மேதிய பெர்சிய ராஜாவானவன் ஒரு சூழ்ச்சி செய்து ஜெயம் கொள்கிறான். Yeah, the river which flows very close and through the Babylon, that was diverted, and the soldiers very easily passed through that river and very easily conquered this Babylonian king. பாபிலோனுடைய அந்த நாட்டுக்குள்ளாக வரக்கூடிய மிகப்பெரிய அந்த ஒரு ஆறை அவர் பல கிலோமீட்டருக்கு முன்பாகவே பிரித்து ஒன்றுவிடாமல் செய்து அதன் வழியாக அங்கு வீரர்கள் உள்ளே வந்து கொன்று விடுவார்கள். See, it's not that God is going to weigh the life of this Belshazzar. God is weighing every one of our lives. அவர் பெல்ஷாத்சாருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, கர்த்தரானவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கூட தராசில் நிறுத்தி பார்க்கிறார். So God evaluates our life. God evaluates our life. தேவன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கூட அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். We do not have a complete freedom to live our life as we please. நமக்கு விருப்பமானபடி மனம் போனபடி வாழ்வதற்கு நமக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. We are accountable to God. நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Now it's very important how we measure before God. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். So now we have seen from chapter 2 to 7, we have seen an overview. நாம் 2வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். Just an overview. So you have to make a reading. That's important. இதை மனதில் வைத்த மக்களாக நீங்கள் தனியாக வாசியுங்கள், தியானியுங்கள். So in these chapters we understood God's sovereignty over kings, over nations and over history. That's very important. God intervenes and God deals with history. இந்த அதிகாரங்களில் எல்லாம் தேவனானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் உன்னதமானவர், அவர் இடைபடுகிறார், ராஜ்யத்தை ஒழிக்கிறார், ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார், ராஜாக்களை நீக்குகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். சர்வ அதிகாரமுடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Yeah, faith is under pressure. It could be in the burning furnace, or it could be lion's dens, or it could be anything else. Your faith will be tested. There is no doubt about it. நாம் தேவனில் வைத்திருக்கிற விசுவாசமானது நிச்சயமாக சோதிக்கப்படும். சில சமயங்களில் அக்னிச்சுளை போன்றோ, சில சமயங்களில் சிங்க குகை போன்றோ, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய விசுவாசமும். And we have to learn lessons from Nebuchadnezzar and Belshazzar, and we should always be humble. That's important. Now we are not the kings. Our lives, we cannot rule our own lives, and we are not the kings over our life. நமது வாழ்க்கைக்கு நாம் ராஜா அல்ல, கர்த்தரே ராஜாவாக இருக்கிறார். ஆகவே நேரத்தோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். நாம் ஒருபோதும் பெருமை காட்டக்கூடாது, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து இருக்க வேண்டும். All the kingdoms are temporary. An eternal and never-ending kingdom is yet to come. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்சிகளும் ராஜ்யங்களும் கூட அது நிலையற்றதுதான். நிலையான ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, அது இயேசுவுடைய ராஜ்யம். We have to prepare ourselves for that. அந்த ராஜ்யத்திற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். So governments will change, அரசாங்கம் மாறும், economics will shake, பொருளாதாரம் மாறும், but God remains in control. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். So trust God in uncertain times. Trust God in uncertain times. ஆகவே நிலையில்லாத இந்த வாழ்க்கை
வாழ்க்கையில் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Stand firm publicly and privately for God. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் பொதுவான வாழ்க்கையிலும் கூட கர்த்தரையே நம்பி அவரை கனப்படுத்த வேண்டும். So God against yourself against pride. கர்த்தர் பெருமையுள்ள மக்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். So live with an eternal perspective. ஆகவே நீங்கள் நித்தியத்தை கணக்கில் கொண்ட மக்களாக வாழ்க்கையை வாழுங்கள். So put on a spectacles called eternity. So view the whole world through that glass. நித்தியம் என்ற மூக்குக்கண்ணாடியை போட்டுக்கொண்டு நீங்கள் உலகத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள். So the book of Daniel can teach us a lot of lessons. தானியேல் புத்தகமானது நமக்கு நிறைய சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. So certainly I cannot do full justice to explain everything. So as our brothers told that we are trying to kindle your heart to read it and enjoy it for yourself. தானியேல் புத்தகத்தை படிப்பதற்கு உங்கள் இருதயத்தை நாங்கள் தட்டி எழுப்பி இருக்கிறோம். தொடர்ந்து அந்த உற்சாகத்தோடு வைராக்கியத்தோடு நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். So may God bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.